சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 இன்னைக்கு என்னவா இருக்க போகுது? மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா விளையாடக்கூடிய சிஎஸ்கேவின் அணி தோனியின் தலைமையில் செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தாச்சு, அவங்களுடைய கோட்டையை எட்டி பார்த்தாச்சு, வான்கடை எப்படி இருக்குங்கிறத பார்த்தாச்சு, ரைட், எல்லாம் ஓகே. எப்படி விளாட போகிறோன்றதுல மிக முக்கியமான தாட்ஸ், டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய டீம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. சாதாரணமாக சிஎஸ்கே இந்த மேட்ச் அணுக மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் 7 மேட்ச்சில் 5 தோல்விகளை பார்த்து இருக்கிற சிஎஸ்கேக்கு அடுத்து இருக்கக்கூடிய 7 மேட்ச்சில் 5 வெற்றிகள் நிச்சயமாக தேவைப்படுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட சிஎஸ்கே அணிக்கு நம்ம சொல்லி தெரிய வேணாம். ஆனால் மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்ன வரப்போகுது அப்படின்னா, டெவால் பிரவிஸ் உள்ளே வர்றதுனால உங்கள் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. ஆனால் உங்கள் பவுலிங் வீக் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓவர்டன் வெளியே போவார். அவர் இருக்கிறதே ஒரு வீக் தான், வெளியே போனால் மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலா. கலர்நாடு கிரிக்கெட் சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ சிஎஸ்கேவின் பிளேயிங் 11 நிறைய தடவை நம்ம பார்த்துட்டோம். சிஎஸ்கேவின் பிளேயிங் 11 இந்த சீசன் மாதிரி இத்தனை தடவை நம்ம பேசினதே கிடையாது. அத்தனை தடவை பிளேயிங் 11 மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் ஸ்டாக்னண்ட்டாக இந்த பிளேயிங் 11 ஓகேப்பா ரைட் அடிச்சு தூக்குறானுங்க விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரல. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் சிஎஸ்கேவே பண்ணது கிடையாது. அந்தளவுக்கு இந்த சீசன் கொஞ்சம் ட்ராஜிக்காக போயிட்டு இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த நிலைமையில் இப்போ டெவால் பிரவிஸ் உள்ளே வரார். பிரவிஸ் போன்ற ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே வர காரணத்தினால அவருக்கு போடுவார், பவுலிங் போட முடியும். அவர் ஒரு மெயின் பவுலராக யூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கம்மிங்கிறதான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். பேபி பவுலிங்லாம் போடுவார், உனக்கு தெரியாதுன்னா போயிட்டு நீ வீடியோவை பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஹி கேன் பவுல், இஸ் யோர் பார்ட் டைம் பவுலர், அவரை நீங்கள் மெயின் எடுத்து வர முடியாதுன்னு. அவர் ஒரு ஆல்ரவுண்டர், உனக்கு தெரியுமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் போயிட்டு பார்த்தேன், ஐபிஎல் வெப்சைட்டில் சிஎஸ்கேவோடைய லிஸ்ட்டில் பார்த்தேன், அவர் வந்து பேட்டரா ஆல்ரவுண்டரான்னு சொல்லி. பேட்டர்ஸுங்கிற லிஸ்ட்டில் தான் இருக்கிறார், ஆல்ரவுண்டர்னு போடலை. ஸோ அந்த கமெண்ட் போட்ட நண்பருக்கு வந்து நன்றி, என்னைய போய் நீங்கள் ரீசெக் பண்ண வச்சிங்க, அது வரைக்கும் நன்றி. பட் நான் சொன்னது கரெக்டாக தான், அவர் வந்து ஆல்ரவுண்டர் கிடையாது, இஸ் அ பார்ட் டைம் பவுலர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. எப்போயாவது வந்து ஒரு 8 போட்டு போவார், அதுக்காக அவர் ஆல்ரவுண்டர் உடனே முடிவு பண்ணிடக்கூடாது. அது முடிவு பண்ணுறதே ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி தான் நிறைய பேர் ஆல்ரவுண்டர்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு மேட்ச் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு அந்த பவுலர் ஆல்ரவுண்டர்னு போட்டுடுறது. தீபக் சஹார்லாம் இன்னைக்கு ஆல்ரவுண்டர்ன்றாங்க. எதுக்கப்புறம் திரும்ப அவர் எப்போயா அடிச்சாருன்னு கேட்டால் தெரியலன்றாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த ஆல்ரவுண்டர் பார்ட் டைம் பவுலர் கான்செப்ட் நம்ம விட்டுருவோம், ரைட். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டெவால் பிரவிஸ் உள்ளே வர்றதுனால ஒரு ஃபாரின் பிளேயர் வெளியே போகணும். இதை தான் நம்ம போன வீடியோலையும் பேசியிருந்தோம். டெவால் பிரவிஸை பற்றி நேற்று ஒரு நாள் முன்னாடி போட்டிருந்த வீடியோவில். ஸோ இப்போ நம்ம பேச போகிறதும் டெவால் பிரவிஸின் என்ட்ரியால் வெளியே செல்ல போவது யார்? இன்னைக்கு மும்பையில் மேட்ச் விளாடணும். அப்போ மும்பைக்கு ஏற்ற மாதிரி தான் விளாடணும். மும்பையில் ஸ்பின் அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்குது அந்த சீசனில், அதுதான் மிக முக்கியமான கேள்வி. வான்கடையில் மும்பை இந்தியன்ஸ் இதுவரைக்கும் விளையாடிய ஹோம் கேம்ஸில் ஸ்பின்னுக்கான அசிஸ்ட் இருந்திருக்கு. பட் எந்த மாதிரி ஸ்பின்னருக்கான அசிஸ்ட் இருந்திருக்குதுங்கிறது தான் இங்கே கேள்வி. ஒரு விக்னேஷ் புத்தூர், கரண் சர்மா, குருணால் பாண்டியா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு, விக்னேஷ் புத்தூருக்கு கொஞ்சம் ரன்ஸ் போயிருந்தாலும், குருணால் பாண்டியா கொஞ்சம் ரன்ஸ் போயிருந்தாலும் விக்கெட் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கிற ஸ்பின்னர்ஸ்னால கண்டிப்பாக இங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் லெக்கீஸ் நல்லா போட்டுருக்காங்க. அது ரவி பிஷ்னாயாக இருக்கட்டும், கரண் சர்மாவாகட்டும். பட் நம்மக்கிட்ட லெக்கீஸ் கிடையாது ரைட் ஆர்மில். பட் ஆனால் குல்தீப் யாதவ் விளாட்னப்ப நல்லா போட்டுருந்துருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய டீமில் இருக்கக்கூடிய நூர் அகமதுனால கண்டிப்பாக இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஜடேஜா போல இருக்கக்கூடிய அக்சர் பட்டேலோ இந்த மாதிரி வீரர்கள்லாம் கூட நல்லா போட்டுருந்தாங்க. பட் பெருசாக விக்கெட் டேக்கிங் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இந்த சீசனுடைய இப்போதைய வச்சு பார்க்கும்போதோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போதும் வான்கடே இஸ் மோர் ஆஃப் பேஸ் பவுலிங். ஸ்பின் பவுலிங் நீங்கள் 2 பேர் வச்சிருந்தாலே தாராளமாக போதும். 3வது ஸ்பின்னெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது வான்கடையில். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்ரேயாஸ் கோபாலையோ ரவிச்சந்திரன் அஸ்வினியோ நீங்கள் 3rd ஸ்பின்னராக எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இங்கே கிடையாதுங்கிறனால அப்போ நீங்கள் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஏற்கனவே உங்ககிட்ட கலீல் அகமது, மதீஷா பத்திரானா, அன்சுல் கம்போஜ் 3 பேர் செட் ஆகுறாங்க. 4வதாக இருக்கிற உங்கள் ஜேமி ஓவர்டனுடைய அந்த 2 ஓவருக்கு பதிலாக தான் இப்போ டெவால் பிரவிஸ் உள்ளே வர்றதுனால அந்த 2 ஓவர் கட் ஆகுது. அப்போ டெவால் பிரவிஸ் உள்ளே வர்றதுனால ஓவர்டன் தான் இங்கே வெளியே போறாரு அப்படின்னா ஓவர்டன் போடக்கூடிய அந்த 2 ஓவரை போடக்கூடிய அந்த பவுலர் உங்களுக்கு இப்போ யாரு அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு இந்தியன் பேட்டர் இங்கே வெளியே போக வேண்டிய அவசியம் நம்ம கிட்ட இருக்குது. ராகுல் திரிபாதி, அவருக்கு பதிலாக நீங்கள் திரும்ப ஆயுஷ் மாத்ரே மாதிரி ஒரு பேட்ஸ்மேனையோ இல்லை வன்ஷ் பேடி மாதிரி ஒரு பேட்ஸ்மேனையோ உள்ளே கொண்டு வந்தால் உங்ககிட்ட நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்ககிட்ட ஒருவேளை ஒரு பவுலிங் ஆப்ஷன் இப்போ கண்டிப்பாக வேணும். நான் 5 பவுலர் வச்சு அதனால் போட முடியாது. ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர், டெவால் பிரவிஸ் இவங்களை போன்ற பார்ட் டைம் பவுலர்ஸ்லாம் நம்பி என்னால் போக முடியாது. ஏன்னா 3 பேருமே ஸ்பின்னர். விஜய் சங்கர் மட்டும்தான் அதில் ஃபாஸ்ட் பவுலர் இல்லையா, சாரி. ஸோ அந்த 3 பேரை நம்பி என்னால் போக முடியாது. விஜய் சங்கர் கடைசியாக எப்போ காம்படிட்டிவ் கிரிக்கெட்டில் பவுலிங் போட்டார்.
அந்த போட்ட பவுலிங் என்ன ரன்ஸ் போச்சு. ஸோ கண்டிப்பாக விஜய் சங்கரெலாம் நம்பி போட மாட்டாங்க யாருமே. கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து விஜய் சங்கர்னு சொல்லாதீங்க. ரச்சின் ரவீந்திராவையும் கண்டிப்பாக ஒரு பார்ட் டைம் பவுலராக நீங்கள் மோயின் அலியை யூஸ் பண்ண மாதிரி இந்நேரத்துக்கு ரச்சின் ரவீந்திராவை யூஸ் பண்ணிருக்கணும். பண்ணாங்களா? இல்லை. பிகாஸ் நெக்ஸ்ட்டில் பார்த்துருப்பாங்க அவர் அந்தளவுக்கு மேபி நல்லா போட்டிருந்துருக்க மாட்டார். அதனால் ரச்சின் ரவீந்திராவை அவங்க இன்னும் யூஸ் பண்ணுற அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு வரல. இந்த மேட்ச்சில் வருவாங்களா தெரியாது, சொல்ல முடியாது. அது இருந்திருந்தால் இதுக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்கன்றதான் என்னுடைய பாயிண்ட். மேபி இந்த மேட்ச் அந்த கான்ஃபிடன்ஸ் வரலாம், வாய்ப்புகள் இருக்குதே, வேறு வழி இல்லைன்னு கூட எடுத்துகிட்டு வரலாம், சொல்ல முடியாது. ஸோ இதை நம்பி நம்ம போக முடியாது. அப்போது சிஎஸ்கே என்ன டெசிஷன் எடுக்க போகுது? ரச்சின் ரவீந்திரா, டெவால் பிரவிஸ்லாம் இன்றைக்கி தான், டெவால் பிரவிஸ் இன்றைக்கி வராரு. ஸோ இந்த 2 பேரை நம்பி நான் போக போகிறேன்னா, இல்லை நான் ஒரு 6th பவுலரை சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போக போகிறேனான்ற அந்த கால் தான் இந்த மேட்சை சிஎஸ்கேக்கு முடிவு பண்ண போகுது. அப்படி அவங்களுக்கு ஒரு 6th பவுலர் வேணும் அப்படின்னா அவங்க பேட்டிங் நம்பர் 7ஓட முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த பவுலராக பேட்ஸ்மேன், ஏன்னா இந்த ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் சிஎஸ்கே வச்சுட்டே சுற்றும். ஜேமி ஓவர்டன் பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார். அவர் பவுலிங்காக பண்ணிருக்காரு, அதையும் மோசமாக பண்ணுறாரு, பேட்டிங் பண்ணல. இந்த இடத்துல ஒரு இந்தியன் பவுலரா, இந்தியன் பேட்டரா யாரு வரப்போறா? என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அவங்களுடைய பேட்ஸ்மென்ஸை அதிகப்படுத்துறது தான் சரியாக நினைக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல நீங்க ராகுல் திரிபாதிக்கு பதிலாக இன்னொரு ஒரு டெவால் பிரவிஸ் மட்டுமே இவங்க 2 பேருக்கும், ஓவர்டன் வெளியே போறாரு, அப்புறம் நம்ம ராகுல் திரிபாதி வெளியே போறாரு, பட் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு பேட்ஸ்மேன் தான் உள்ள வராருங்கும் போது சிஎஸ்கே கண்டிப்பாக அதில் கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்குமோ எனக்கு தோணுது. அண்ட் இன்னொன்று, ஜேமி ஓவர்டனுடைய அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு இப்போ வரைக்கும் பேட்ஸ்மேன் அவ்வளோ தூரம் போய் விளையாட வேண்டிய அவசியமே வரலை அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. நிறைய விக்கெட் ஸ்டாப்லேருந்து இழந்திருக்கிறாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜேமி ஓவர்டன், நூர் அஹமத்லாம் பேட்டிங் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குது. ஸோ நம்பர் 9 வரைக்கும் அவங்க போன நிலைமைகள் இந்த சீசனில் இந்த 7 மேட்சஸில் 3 தடவை நடந்திருக்குது இது வரைக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக தங்களுடைய பேட்டிங் டெப்த்தை வச்சுக்கிறதா சிஎஸ்கேக்கு இப்போதைய நிலைமைக்கு பெஸ்ட் ஆப்ஷன். அதுபடி பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக 2 பேட்டரை உள்ளே இறக்கிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் வன்ஷ் பேடி ஆர் ஆயுஷ் மாத்ரே 2 பேரில் ஒருத்தரை திரிபாதிக்கு பதிலாக இறக்கணும். அண்ட் இந்த பக்கம் ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக டெவால் பிரவிஸ். ஸோ 2 பேட்டர் உள்ள ப்ராப்பராக வந்துட்டாங்கன்னா டீமுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகும் பேட்டிங்கில். அண்ட் பவுலிங்க்கு அந்த 5 பேர் தான் போட்டாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷனலாக ரச்சின் ரவீந்திராவோ டெவால் பிரவிஸோ ஒரு ஓவர் அங்கே இங்கே ஒரு லைட்டாக தூவி விட்டு போகிறதுக்கும் கையில் இருக்கிறாங்கன்ற அந்த தைரியத்தில் பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவர்டன் போட்டுட்டு இருந்த அந்த 2 ஓவருக்கு வேறு யாராவது கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்தே ஆகணும்னு நினச்சி வேறு மாதிரி ஏதாவது முடிவுகள் எடுப்பாங்களா? இல்லை டெவால் பிரவிஸ் வராரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே ஒரு முடிவு எடுக்குமா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோனா அவங்க வந்து பார்க்குறேன். அது வரை விடைய உங்கள் பாலா. ஓகே பாய்.